இண்டிவிஜுவலோட டேக்ஸ் லையபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதோட பெர்சன்டேஜோட ரேட் என்னன்னு தெரியணும், ரிபேட்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியணும், சர்சார்ஜோட பெர்சன்டேஜ், இது எல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸை நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சம்ஸ் போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இண்டிவிஜுவலோட டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், ஸோ அந்த டேக்ஸ் பேபிள் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கம்ப்யூட் பண்ணுறது தான் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டிவிஜுவல் கேட்டகிரியை 3 கேட்டகிரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன் ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸ், அதாவது 60 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க நம்மளோட கேட்டகிரி 1. அப்புறமா 60 to 80 இயர்ஸ், அதாவது 60ல் இருந்து 80 இயர்ஸ் அது வரைக்கும் நம்மளுக்கு கேட்டகிரி நம்பர் 2. அபவ் 80 இயர்ஸ் நம்மளுக்கு கேட்டகிரி 3. சரியா? இந்த 3 கேட்டகிரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட் இன்கம் அதோட டேக்ஸ் ரேட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகிரி பார்த்துடலாம். அதாவது ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸ். 60 இயர்ஸுக்கு கீழே நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, மிஸ்டரியே அவங்களோட இயர்ஸ் வந்துட்டு ஒரு 52 ஏஜ் இல்லைன்னா ஒரு 45 அப்படின்னா இந்த டேபிள் வைஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம். சரிங்களா? இப்போ ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸ் அப்படின்னா அவங்களோட நெட் இன்கம் எவ்வளோ இருந்துச்சுன்னா என்ன டேக்ஸ் ரேட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு நெட் இன்கம். சரிங்களா? இந்த இன்கம்க்கு எவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜ் அதோட ரேட், அப்புறம் ஹெச்இசி. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 2,50,000 தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே. சரிங்களா? ஸோ 2,50,000 வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ரேட்டும் கிடையாது, நில்லு தான். ஹெச்இசியும் நில்லு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2,50,000 இருந்து 5 lakh அதுக்கு நம்மளுக்கு 5%, ஹெச்இசி 4%. மேக்ஸிமம் நம்மளுக்கு 3 கேட்டகிரி சொன்னேன்னா 3 கேட்டகிரிலையுமே எந்த இன்கம் டேக்ஸ், அதாவது எந்த நெட் இன்கம் அமௌண்ட் ஒரு 50 lakhs இருக்கலாம், 1 crore இருக்கலாம், எவ்வளோ போனாலுமே நம்மளுக்கு ஹெச்இசி 4% தான். எல்லா கேட்டகிரிலையும் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஹெச்இசி நம்மளுக்கு 4% தான். ஹெச்இசியில் எந்த சேஞ்சஸுமே வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் 2,50,000 5 lakhsக்கு நம்மளுக்கு 5%, 5 lakhsல இருந்து 10 lakhsக்கு 20%, அடுத்து நம்மளுக்கு 10 lakhs to 50 lakhs நம்மளுக்கு 30%, 50 lakhs to 1 crore to 30%, 1 crore to 2 crores, அதாவது நம்மளுக்கு அபவ் 10 lakhsக்கு மேலே போயிட்டாவே நம்மளுக்கு 30% தான். நீங்கள் ஃபஸ்ட்டு மெமரியில் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 3 ஸ்லாப்